அந்த கோரிக்கை நியாயமானது. ஆனால் அமித்ஷா மட்டும் ராஜினாமா செய்வதால் எந்த பயனும் இல்லை. அதே கருத்துள்ளவர் தான் பிரதமர் மோடி அவர்கள், அதே கருத்துள்ளவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அனைவருமே. மூச்சுக்கு மூச்சு அவர்கள் வீர சவார்கரை பற்றி பேசுகிற போது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியதிலோ அல்லது இந்த தேசம் விடுதலை பெறுவதிலோ ஆங்கிலேயரை எதிர்த்து நடத்திய போராட்டத்திலோ எந்த பங்கேற்பும் செய்யாத வீர சவார்கரை வலிந்து வலிந்து வரலாற்றிலே அவர்கள் திணிக்க முயற்சிக்கிறார்கள். வீர சவார்கர் வீர சவார்கர் வீர சவார்கர் வீர சவார்கர் என்று தினந்தோறும் அவர்கள் மேடைதோறும் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 2 நாடாளுமன்ற அவைகளிலும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த கான்ஸ்டிடியூஷன் டே அதற்கான டிபேட், அரசமைப்பு சட்ட தினம் அதற்கான உரையாடல், அதற்கான விவாதம் பங்கேற்ற அத்தனை பிஜேபிக்காரர்களும் சம்பந்தமே இல்லாமல் வீர சவார்கரை புகழ்ந்து பேசினார்கள். ஆக அவர்களுக்கு வீர சவார்கரை திரும்ப திரும்ப சொல்ல உரிமை இருக்கிற போது உண்மையிலேயே இந்த தேசத்தின் புதிய திசை வழியை காட்டியிருக்கிற, சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பதற்கு வழிகாட்டி இருக்கிற, அரசமைப்பு சட்டத்தை வகுத்தளித்திருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை சொல்லுவதில் என்ன அவர்களுக்கு சங்கடம்? ஏன் வயிற்றெரிச்சல் படுகிறார்கள்? இதுதான் இன்றைக்கு உள்ள கேள்வி. எனவே காங்கிரஸ் முன்வைத்திருக்கிற கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது. சொல்லப்போனால் மோடியும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். நான் கேட்கிறேன், விஜய் அவர்கள் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காங்க. போன வாரம் விஜய் அவர்கள் கோவால ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. அவர் விமான நிலையத்துல கேட் நம்பர் 6ல சோதனை கூடத்துல தன்னை உட்படுத்தி கொண்டு ஒரு தனியார் விமானத்துல போறாங்க. அவருடைய பிரைவேட் போட்டோ எப்படி வெளியே வந்துச்சுங்க? பிரைவேட் போட்டோ எப்படி வெளியே வந்துச்சு? விஜய் அவர்கள் யாரு கூட வேணாலும் போலாம், அவருடைய தனிப்பட்ட விருப்பம். விஜய் அவர்கள் கூட யாரு வேணாலும் விமானத்துல போலாம், அவருடைய தனிப்பட்ட விருப்பம். யார் அந்த போட்டோ எடுத்து வெளியிட்டார்? அதனால்தான் நாங்கள் நம்முடைய சிந்தியா அவர்களுக்கு, விமான போக்குவரத்து அமைச்சர் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கடிதம் எழுத இருக்கின்றோம். யார் அந்த போட்டோவை எடுத்தாங்க? இதே போறவங்க வர்றவங்க போட்டோ எடுக்கிறதா ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வேலையா? ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ்ல போட்டோ எடுத்து திமுக ஐடி விங்கு கொடுக்கறதா அவங்க வேலையா? ஆனா ஒரு மனிதருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தலையிடுவதற்கு யாரும் உரிமை இல்லை. அவங்க பேசுறது பிஜேபிக்கு எதிராக பேசினா கூட நான் இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக சொல்லுகின்றேன். இதுதான் நீங்க காட்டக்கூடிய அரசியல் நாகரிகம். இதுதான் திமுக மக்களை மதிக்கக்கூடிய விதம். யார் வேணாலும் எங்க வேணாலும் போவாங்க, தனியா அவங்க போறாங்க, கல்யாணத்துக்கு போறாங்க, அதையும் போட்டோ எடுத்து நீங்க லீக் பண்ணுவீங்க, ரிலீஸ் பண்ணுவீங்க, பேசஞ்சர் மேனிஃபெஸ்ட் எடுப்பீங்க. அதனால்தான் விமானத்துறை போக்குவரத்து அமைச்சரத்துக்கு எழுதுறோம், சிசிடிவி எக்ஸாமின் பண்ணுங்க. யாரு போட்டோ எடுத்தாங்கன்னு புடிங்க. அவங்க செல்போன்ல இருந்து யாருக்கு அனுப்பிச்சாங்கன்னு எடுத்து எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுங்க. இது முதல் விஷயம். இரண்டாவது, உங்களுடைய கேள்வி, அண்ணா இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள், அவருக்கு தெரியும், அவர் உட்கார்ந்து அரசியலை பார்க்கணும், உன்னிப்பா பார்க்கணும். இத்தனால கொஞ்சம் சினிமால பிஸியா இருந்தாங்க. அதனால 10 ஆண்டு காலம் மோடி ஐயா அவனுடைய ஆட்சியை சரியா கவனிச்சாங்களான்னு தெரியல. இப்ப அரசியலுக்கு வந்திருக்காங்க, அதனால அவர்கள் கவனிக்கணும். 10 ஆண்டு காலமாக அம்பேத்கர் ஐயா சொன்னபடி அரசியல் செய்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வது யார்? அவங்க பின் பாயிண்ட் பண்ணட்டும். இந்த இடத்துல பிஜேபி அம்பேத்கர் ஐயா கொள்கைக்கு விரோதமா போச்சு சொல்லட்டும், பாயிண்ட் சொல்லணும், பாயிண்ட் சொல்லணும். 10 ஆண்டு காலம் பிஜேபியினுடைய ஆட்சி, மோடி ஐயா ஆட்சி. 11 ஆண்டு காலம், 13 ஆண்டு காலம் குஜராத்ல மோடி ஐயாவுடைய ஆட்சி. ஒரு இடத்துல அம்பேத்கர் ஐயாவுக்கு எதிராக நாங்கள் நடந்து கொண்டோம் அப்படின்னு ஒரு கட்சி வாய்க்கிலேயே உதயநிதி ட்வீட் போடுறார். அந்த ட்வீட்ல ஒரு லைன் போடலாமே, இது அம்பேத்கர் ஐயாவுக்கு எதிரானது. அம்பேத்கர் ஐயா கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கு. அதைத்தான் 1968க்கு பிறகு திரும்ப கொண்டு வர்றோம். இது எப்படி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கும்? ஏன்னா அம்பேத்கர் ஐயா கொண்டு வந்த சட்டம் தானே. 51, 52 ஒரே நாடு ஒரே தேர்தல்னா, 57 ஒரே நாடு ஒரே தேர்தல், 62 ஒரே நாடு ஒரே தேர்தல், 67 ஒரே நாடு ஒரே தேர்தல். எப்படி அம்பேத்கர் ஐயாவுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி செயல்படும்? அதனால சில படித்த அரசியல்வாதிகள் கேட்டா 5 முறை எம்பி 7 முறை எம்பின்னு பாராளுமன்றத்தில் பேசுறாங்க. உங்களுக்கு நான் கேட்க விரும்புறேன், அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தால்
அது அம்பேத்கரியாவுக்கு எதிராக எப்படி சொல்லுவீங்க? அம்பேத்கரியா சொன்னது தானே செய்யறோம். அதனால் எல்லோருக்கும், நடிகர் விஜய் அவர்கள் உட்பட எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது, எங்களிடம் குறை இருந்தால் சுட்டி காட்டுங்கள், பாயிண்டா பேசணும். இது தப்பு பண்ணீங்க, இந்த பில்லுல தப்பு பண்ணீங்க, இந்த சட்டத்துல தப்பு பண்ணீங்க, நான் உங்ககிட்ட பாயிண்டா பேசுறேன். அப்படி யாராவது சொன்னால் நான் தவறு செய்தாலும் கூட திருத்திக் கொள்கின்றோம். நான் காலையிலே சொன்னேன் அம்பேத்கர் என் கடவுள்னு. அதனால தயவு செய்து அரசியல் கட்சிகள் பொதுவா பேசி 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 இப்படியே வண்டி ஓட்டுறதை விட எங்க தவறு நடந்திருக்குன்னு சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம்.